ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இதயம் சீரியல் ரிவ்யூ. இப்பதான் கைஸ் எபிசோடு முடிஞ்சது. ரொம்ப கேவலமா இருக்குது கைஸ். ஸோ எபிசோட பத்தி நம்ம முதல்ல என்ன நடந்துங்கிறத பேசிடலாம். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த நாடகத்தை கிழிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அது அந்த அம்மா வந்து ஆதியோட ஃப்ரெண்டாமா. இத்தனை நாள் நாடகத்துல எங்க போச்சுன்னே தெரியல. சரியா? உடனே அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாப்புல. கொடுத்து எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சோன்னு இந்த லெட்டரை எனக்கு என்கிட்ட கொடு அப்படிங்கிறாப்புல. அந்த லெட்டர்ல வந்து இன்னும் 2-3 பிட்டை போட்டு எழுத மாட்டிருக்கு அந்த பக்கி. அப்புறம் இந்த பக்கி அந்த இன்னொரு பக்கிக்கு ஃபோன் பண்ணுது. அந்த பக்கி யாரு அப்படின்னா யாருன்னே தெரியல. நாடகத்துல யாரையோ புதுசா ஒருத்தவங்க கொண்டு வர போறாங்க. அதாவது இவர் பெரிய ஆண் அழகர் கைஸ். அதான் இவனுக்கு 3 ஜோடி: பாரதி, ஸ்வேதா, இப்ப அமெரிக்காக்காரி. சரியா? ஏன்னா ஆதி ரொம்ப அழகு இல்லையா, அதனால 3 ஹீரோயின் போட்டிருக்காங்க. இனி இனி அமெரிக்கால இருந்து எந்த பக்கி வரப்போகுதுன்னு தெரியல. உடனே இந்த பக்கி என்ன ஃபோன் பண்ணுதுன்னா, நீ பார்த்த அந்த ஏர்போர்ட்ல பார்த்த அதே ஆதி வரப்போறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆதியை நீ எப்படி பார்த்தியோ அதே மாதிரியே உனக்கு கிடைக்க போறாரு அப்படின்றாப்ல. உடனே அப்படியா, என்ன சொல்ற, அவருக்கு புள்ள குட்டி குழந்தையெல்லாம் இருக்குதுல அப்படிங்குது அந்த பக்கி. இல்ல அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்ல, உனக்கு புது ஆதியே கிடைக்க போறாருன்னு சொன்னோடனே, நீ லண்டனுக்கு டிக்கெட் போடாத, அமெரிக்காவுக்கு டிக்கெட்டை போடு அப்படிங்குது அந்த பக்கி. சரியா? சோ இதெல்லாம் நடக்குது. அப்புறம் ஆபரேஷனுக்குலாம் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே அழிக்கிற அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே திரும்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டோவெல்லாம் கிழிக்கிறாப்புல. சரியா? அதுக்கப்புறம் வந்து அழகர் அப்பா, அவங்க அழகரோட ஃபேமிலி இதெல்லாம் காமிக்கிறாங்க. கடத்தரப்பு விழாக்கு போறாங்க. அப்புறம் அழகரோட அப்பா வந்து ஆண்டாளுக்கு 50 லட்ச ரூபாய் செக் போட்டு தர்றாப்புல. இதெல்லாம் நடக்குது கேஸ். அப்புறம் தர்மலிங்கம் தான் உங்களுக்கு தெரியுமே, நம்ம கண்ணூருட்டி மாமன்னர். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா எல்லாத்தையும் போடுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. சரியா? சோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து பாரதியும் தமிழும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அந்த பழைய ஞாபகங்கள், ஆதியை முதல்ல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அங்க தமிழ் பாப்பா வந்து எனக்கு சிவப்பு கலர் ட்ரெஸ் கேட்டிருந்தேன், அது அப்பா வாங்கி தருவாராமா, அப்பா மறந்துட்டாரு, நீயாவது வாங்கி கொடுமா அப்படிங்கிறாப்புல. உங்க அப்பா அதெல்லாம் மறக்க மாட்டாரு, கண்டிப்பா ஊர்ல இருந்து வரையில உங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாருன்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னா, மீட்டிங் அதாவது அவங்க அங்க பேச பேச இங்க காமிக்கிறாங்க. ஆதிக்கு வந்து நினைவுகள் எல்லாம் அழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் guys. வேற எதுவுமே இன்னைக்கு ஒண்ணு சுவாரஸ்யமாலாம் ஒண்ணுமே இல்ல. சோ இத பத்தின ரிவ்யூ பண்ணிடலாமா? கிழிக்கிறேன் guys. நாடகத்தை போட்டு கிளின்னு இப்ப கிழிக்கிறேன் பாருங்க. நாடகமாடாவா எடுக்கிறீங்க? நாடகமாவா எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுதோ அந்த மாதிரி நாடகத்தை எடுத்துருவீங்களா? இல்ல நாடகத்தை இந்த வழியில தான் கொண்டு போகணும்னு ஒரு ட்ராக் போட்டு எடுப்பீங்களா நாடகத்தை? ரொம்ப கேவலமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. சரியா? அதாவது ஆபரேஷனை முதல்ல டைரக்டருக்கு பண்ணுங்க. சரியா? ஹீரோக்கு பண்ணாதீங்க. ஆபரேஷனை டைரக்டருக்கு பண்ணுங்க. ரொம்ப கேவலமா இருக்குது. ஷோ சாமி, அவன் பெத்த பொண்ணா இருந்தா இப்படி விட்டுட்டு நினைவாளிகளை அழிக்கணும்னு நினைப்பானா? அந்த போட்டோவை கிழிக்கும் போது கூட அவனுக்கு மனசு இல்ல. சரி, அந்த தமிழ் பாப்பா போன் பண்ணுது இல்ல, போன் பண்ணி பேசுது இல்ல, அப்ப கூட ஒரு என்ன வரல, ஒரு ஈவ இறக்க எதுவுமே இல்ல. என்ன ஜென்மண்டா நீ எல்லாம், என்ன ஜென்மம் நீ? அதாவது வாசுவ கொன்னு இதயத்தை தூக்கி வைப்பாங்களாமா. யாரு? ஆதியோட அம்மா வந்து செய்வாங்களாமா. அதெல்லாம் இவர் மன்னிச்சு விட்டுருவாராமா. இந்த பாரதி வந்து அவங்க அம்மாவை தப்பா பேசிடுவாளாமா. அதனால அந்த அம்மா தப்பா சூசைட் பண்ணி செத்து போச்சு. இப்ப அந்த இடத்துல நீங்க யோசித்து பாருங்க கைஸ். கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க, இவன் செஞ்சது சரியா இல்ல பாரதி செய்யறது சரியா அப்படின்னு. சரி, வாசுவை இவன் கொண்டுதானே இதயத்தை வச்சிருக்கான், இவன் எதுக்கு நினைவுகளை மட்டும் அழிக்கிறான்? ஏன் இதயத்தை புடுங்கி வீச வேண்டியதானே? உனக்கு இதயத்தை எடுத்து வச்சனாலதான் பாரதி உறவா வந்தா. இப்ப இதயத்தை புடுங்கி வெளியே வீசி எதுக்கு நினைவுகளை அழிக்கிற? விளக்கண்ண, எதுக்கு நினைவுகளை அழிக்கிற? இதயத்தை காட்ட புடுங்கி வெளியே வீசிடு, செத்துப்போ. அவ பாட்டுக்கு நிம்மதியா தமிழை கூட்டிட்டு எங்கேயாவது போய் ஃப்ரெண்டு வீட்டுல வாழ்ந்திருப்பாள. நீ தானே பாரதி வேணும், தமிழ் வேணும், பாரதி வேணும், தமிழ் வேணும் பின்னாடியே நாய் மாதிரி அலைஞ்ச நாய். அவ வயிற்றுல ஒரு பிள்ளைய வேற குடுத்து வச்சிருக்க. பிள்ளைய கொடுக்காம இருந்தா கூட அவ தமிழையாவது எப்படியாவது வளர்த்துட்டு போயிருவான். பிள்ளைய வேற கொடுத்துட்டு இப்ப நினைவுகள் எல்லாத்தையும் அழிக்கிறாராமா ராசத்தோர. கேவலம் முடிச்ச வெங்காயம், ஈர வெங்காயம். சரியா? அதுக்கப்புறம் வந்து
நம்மளுக்கு அவங்க அந்த பாரதியும் அந்த தமிழ் பாப்பாவும் பேசும்போது அவ்வளவு எனக்கு கஷ்டமா இருந்தது. நம்மளுக்கு அப்பா வந்து எல்லா கஷ்டத்துலயும் நம்மளுக்கு கூட இருந்தாரு. உனக்கு ஒரு கஷ்டம்னாலும் முன்னாடியே வந்து நிப்பாரு. எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் முன்னாடியே வந்து நிப்பாரு. அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கே கஷ்டமா இருந்தது கைஸ். நேத்து எபிசோட்லயே முந்தா நாள் எபிசோடான்னு தெரியல. வாசு வந்து கால்ல விழுவாப்புல. எனக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரியா? வாசுவாலதான் நீ உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற. சரியா? அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட உனக்கு கிடையாது. சரியா? நினைவுகளை அழிக்கிறானாமா. இதுல வேற இன்னொருத்தைய வேற கூட்டு வந்து நிக்க போறாங்க. நீ அந்த முகரக்கட்டை எவ்வளோ சரியா? நீ அவ வந்து என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல நாடகத்தை. ரொம்ப அதான் நாடகத்தை எங்க கொண்டு போறதுன்னே தெரியாம இழுக்குறாங்க. ஜவ்வாட்ட இழுத்து என் வீட்டுக்காரர் கூட நாடகத்தை பத்தி பேச மாட்டாரு கேஸ். ஆனா அவர் கூட காலையில சாப்பிடும்போது சொல்றாங்க என்கிட்ட, அவங்க வாசுவ பொண்ணு இதயத்தை எடுத்து வச்சதுக்கு பாரதி தான் இவன் நினைவுகள் அழிக்கணும் அப்படின்னாரு. கரெக்ட் தானே? இவன் செஞ்ச தப்புக்கு பாரதி தான் ஆதியோட நினைவுகளை அழிக்கணும். இவன் வந்து பாரதியோட நினைவுகளை இவன் அழிச்சிட்டு இருக்கிறான் கூறுகட்டத்தனமா. ஒரு உசுரை கொன்னு இதயத்தை எடுத்து வைக்கிறது வந்து இவனுக்கு பெரிய விஷயம் இல்லையாமா. இவங்க அம்மா செத்ததுதான் இவனுக்கு பெரிய விஷயமாமா. இவன் முதல்ல இவனாவே இல்லையாமா. ஏன்டா மனுஷனை படுத்துறீங்க. ரொம்ப கேவலமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நாடகம் இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலத்தின் உச்சம். கேவலத்தின் உச்சம். காரி காரி துப்புவாங்க. நாடகத்தை பார்த்தா காரி காரி துப்பணும் போல இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்குது. இனி இந்த கடத்தரப்பு விழால வேற இவன் தர்மலிங்கம் வேற ஏதோ ஒரு பிளான போட்டு வச்சிருப்பாப்புல. நீ அந்த பிளான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப கேவலமா இருக்குது. சரி கருமண்டா நாடகமா இது. ரிவ்யூ பண்றதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை கைஸ். அவ்வளவு ரொம்ப கேவலமா இருக்கு. சரி கருமம். அவ்வளவுதான் கைஸ். வேற என்ன எனக்கு என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலைங்க. ரொம்ப என்ன சொல்றது, வாசுவும் ரொம்ப பாவம் இல்லையா? ரொம்ப பாவம். என்ன இதோ கண்ணும் இவங்களுக்கு தேவைன்னா இது பண்றாங்க, தேவையில்லைன்னொடனே நகத்தை வெட்டி கட் பண்ற மாதிரி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. சோ இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.